என்னண்ணே, போட்டோ காட்டி விசாரிச்சிங்களா? நாங்களும் இந்த பக்கமா போய் போட்டோ காட்டி விசாரிச்சு தான் வந்தோம். ஆனா எந்த பலனும் இல்ல. நீங்க போன பக்கம் அது ஏதாவது டீட்டெயில் கிடைச்சதா? இல்ல தம்பி, யாருமே பார்க்கலன்னு தான் சொல்றாங்க. கோயில்ல இருந்தவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். அதே மாதிரி கோயில்ல இருந்த சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த டைம் வெளியில போனவங்க டீட்டெயில் மட்டும் இல்ல. கடத்தினவங்க நேக்கா கடத்திருக்காங்க. இப்போ என்ன பண்றது? கௌரி எங்கன்னு போய் தேடுனாங்க? கவலைப்படாதீங்க தம்பி. உங்க மனசுக்கு கண்டிப்பா கௌரி பிள்ளைக்கு ஒன்றும் ஆகாது. அந்த பிள்ளை திரும்பி உங்ககிட்டே வந்துடும். சரிங்கண்ணே, இந்த விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். நீங்க அந்த கத்திக்குமார் மேல ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. சரிங்க தம்பி. எதனா உதவி வேணும்னா எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பா அண்ணே. ம். இல்ல சத்யா, நான் அவளை எங்கன்னு போய் தேடுவேன் சத்யா. ஏய், பதட்டப்படாதடா. கண்டிப்பா கிடைச்சிருவா. அந்த அருணா சொன்னதை நம்பாம நம்ம அவ வீட்டையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். அவ சொன்னதுதான் உண்மை. அவ வீட்டுல நம்ம கௌரி இல்ல. பிறகு அவ எங்கடா கடத்தி வச்சிருப்பா? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு அந்த கத்திக்குமார் வீட்டுல ஒளிச்சு வச்சிருப்பான்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அங்கேயும் போய் செக் பண்ணி பார்த்துட்டேன். அங்கேயும் இல்ல. டேய் சத்யா, பேசாம நான் ரெக்கார்ட் பண்ணதை அவகிட்ட கொடுத்துருட்டுமா? எனக்கு என் கௌரி வேணும்டா. எனக்கு என் கௌரி வேணும். அர்ஜுன், பொறுமையா இரு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம தேடி பார்ப்போம். அதுக்குள்ள நம்ம கௌரி கிடைக்கலனா கண்டிப்பா அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துருவோம். டேய், உனக்கு அந்த அருணை சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? நம்ம லேட் பண்ண ஆபத்து நம்ம கௌரிக்கு தான். இப்போ கௌரி ஒரு உயிர் இல்ல, 2 உயிர். அவ வயதுல எங்க குழந்தை வளருது. இந்த நேரத்துல அவ இப்படி போய் மாட்டிக்கிட்டா. எனக்கு என் பொண்டாட்டி வேணும் சத்யா. டேய், ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன்ல. நான் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்ப்போம். இல்லைன்னா கொண்டு போய் கொடுத்துருவோம். சரியா? சரிடா. இப்போ எங்க போறோம்? அந்த அருணாக்கு இன்னொரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அங்க எங்கேயும் ஒளிச்சு வச்சிருக்காங்களான்னு போய் பார்ப்போம். ம், சரி, வா போவோம். ம். இப்ப அக்கா எங்கன்னுமா போய் தேட? அந்த அருணா எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். அந்த பிள்ளைய தனியா விடாம இருந்திருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப குழந்தை என்னமா பிரயோஜனம்? இப்ப அக்காவை தேடுறது முக்கியம். ஒருவேளை அந்த கத்திக்குமார் வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்காளா? ஏன்னா அந்த அருணா மோசமானவ. நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ எதுக்கும் துணிஞ்சவ. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க என் பொண்ணு என்ன வேணாலும் செய்ய துணிவா. அதனால கத்திக்குமார் வீட்ல போய் பார்த்துட்டு வாங்கடா. அம்மா, கத்திக்குமார் வீட்ல சத்யா மாமா போய் தேடி பார்த்துட்டாங்க. அங்கேயும் அக்கா இல்ல. ஆமாம்மா, அந்த கத்திக்குமார் வீட்லயும் நம்ம கௌரி இல்லையா? அதுவும் இல்லாம அருணா வீட்லயும் முழுசா தேடி பார்த்துட்டாங்களாம். அங்கேயும் இல்லையா? பூரா ரவுடி பசங்களா இருப்பாங்க. நம்ம சத்யா மாமாவோட போய் பார்ப்போம். சத்யா மாமா இப்பதான் ஃபோன் பண்ணாங்க. அவரு அருணாவோட கெஸ்ட் ஹவுஸ்ல போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கத்திக்குமாரோட கெஸ்ட் ஹவுஸுக்கும் போய் பார்ப்போம் மாமான்னு சொல்லுவோம். வா. ம், சரிக்கா. அம்மா, நீ அழுகாம வீட்டுக்கு போங்க. நாங்க அக்காவோட வரோம். இல்லடா, நானும் உங்க கூடயே வரேன். அம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க அக்காவோட தான் வருவோம். நீங்க போங்க. ஆமாம்மா, நீங்க போங்க. சரிடா, வாக்கா போவோம். ம். ஏ அப்போ, வேகமா போடு. ஏ அஞ்சு, நான் பால வேகமா போட்டேன்னு வை, உன் முகத்துல பற்றும். அப்புறம் நீ அழுவ. சரி, போடு. ம். ஏ சாரி அஞ்சலி, நான் ரொம்ப மெதுவா தான் போட்டேன். மெதுவா போட்டதா இவ்வளவு வேகமா வந்து என் முகத்துல பட்டுச்சோ? நீ நான் சொன்னதுனால வேணும்னே தான் வேகமா போட்டு என் முகத்துல அடிபட வச்சுக்க. போடா, உன் கூட டு. அஞ்சுமா, அவன் தெரியாம போட்டுட்டான். அவன் மேல கோவப்படாதம்மா. 2 பேரும் சண்டை போடாம விளையாடணும், சரியா? என்ன இருந்தாலும் அவன் உன் தம்பி இல்லையா? நீ அவனுக்கு அக்கா தானே. உன் தம்பி தப்பு செஞ்சா நீ அவனை மன்னிக்க மாட்டியா? அவன் ஒன்றும் எனக்கு தம்பிலாம் கிடையாது.
எனக்கு தம்பி ஒரே ஒருத்தன் தான், இன்ப சித்தப்பா பையன். இவனா எனக்கு தம்பி கிடையாது. டேய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இவன் உங்க அர்ஜுன் சித்தப்பா இருக்கார்ல, அவரோட பையன். இன்ப சித்தப்பா பையன் எப்படி உனக்கு தம்பியோ அதே மாதிரி தான் அர்ஜுன் சித்தப்பா பையனும் உனக்கு தம்பி தான். அவன் தெரியாம செஞ்சிட்டான், நீ கோச்சுக்காத. அவனை நான் அடிக்கிறேன். இனிமே இப்படிலாம் வேகமா போடாதுன்னு சொல்றேன், சரியாம்மா? நீங்க 2 பேரும் சண்டை போடாம எப்பயும் ஹாப்பியா விளையாடணும். சரி. சமத்து பிள்ளையா இருக்காளே எங்க அஞ்சலி பாப்பா. சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டாளே. டேய் அப்போ, நீ அவகிட்ட சாரி சொல்லு. நான் தான் சாரி சொல்லிட்டேனேம்மா. நான் சாரி சொல்லியும் அவ கோவப்படுறா. நான் என்னம்மா பண்ணுவேன்? சரி, நீ இன்னொரு வாட்டி அவகிட்ட சாரி சொல்லிரு. சாரி அஞ்சலி. சரி அப்போ. வெரி குட். சரி, நான் உள்ள போறேன். நீங்க 2 பேரும் விளையாடுங்க. ஆனா சண்டை போடாம விளையாடணும், சரியா? சரிங்க சித்தி. அப்போ உனக்கும் தான், நீ அவகிட்ட சண்டை போடக்கூடாது. சமாதானமா விளையாடணும், சரியா? சரிம்மா. சரி. சரி அஞ்சலி, விளையாடுவோமா? இந்த முறை நான் பால் போடுறேன். ஆனா உன் மேல வேகமெல்லாம் போட மாட்டேன். சாரி. பரவாயில்ல அப்போ. இன்னும் கொஞ்சம் நீ பின்னாடி போ. அப்பதான் பால் வேகமா வந்தாலும் நம்ம பக்கத்துல வரும்போது ரொம்ப மெதுவா வந்துரும். சரி. இவ்வளவு தூரம் போதுமா? போதும். நானும் கொஞ்சம் பின்னாடி போய்க்கிறேன். சரி. இப்போ சரியா இருக்கும். நானே பால் போடுறேன், சரியா? சரி. ஏய் அப்பு, உள்ள இருந்து ஏதோ சத்தம் வருதுல? ஆமா அஞ்சலி, எனக்கு கேக்குது. இஸ்ஸு இஸ்ஸுன்னு சவுண்ட் கேக்குது. ஏய், இஸ்ஸு இஸ்ஸுன்னு சவுண்ட்னா அது பாம்பு சவுண்ட் தானே? ஆமா, நானும் பார்த்திருக்கேன். பாம்பு அப்படிதான் சவுண்ட் கொடுக்கும். அப்போ இது யார்கிட்டயாவது சொல்லணும். ஆமா வா, நம்ம போய் பாட்டி கிட்ட சொல்லுவோம். சரி. அதோ தனா சித்தியே வராங்க, அவங்க கிட்டே சொல்லுவோம். ஏய் குட்டி சாத்தான்களா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தி சித்தி, நானும் அப்புவும் இங்க பால் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்போ இந்த ரூம்க்குள்ள இருந்து சின்ன சவுண்ட் வருது. நீங்களே காது வச்சு கேட்டு பாருங்களே. இங்க யார் ஃபர்ஸ்ட் உங்களை வர சொன்னது? அங்க என்ன சத்தம் வந்தா உங்களுக்கு என்ன? இங்கெல்லாம் யாரும் விளையாடக்கூடாது. அப்படி விளையாடணும்னா உங்க ரூம்ல விளையாடுங்க. அப்படி இல்லையா வீட்டு வாசல் முன்னாடி விளையாடுங்க. இங்கெல்லாம் நிக்க கூடாது, போங்க ஃபர்ஸ்ட். இல்ல சித்தி, உள்ள இருந்து சவுண்ட் வருது. கதவு திறந்து பாருங்க சித்தி. எனக்கு பார்க்க தெரியும். நீங்க இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க ஃபர்ஸ்ட். போங்கன்னு சொன்னேன். சரிங்க சித்தி. அப்புறம் இந்த ரூம்ல இருந்து சத்தம் வருதுன்னு வீட்ல வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க சித்தி. அப்போ வா போவோம். சரி அஞ்சலி. குட்டி சாத்தானுங்க, காரியத்தை கெடுக்க பார்த்தானுங்க. இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயே சொல்லியிருந்தா கதவை திறந்து பார்த்துருப்பானுங்க. காரியமே கெட்டு போயிருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் அந்த அருணா தான். அவளை எப்படியும் இந்த ரூமை திறக்க முடியாது. இதுக்கான சாவி நம்ம கிட்ட தான் இருக்கு. அதனால ஒரு 8 அருணா போய் பார்த்துட்டு வந்துருவோம். அடுத்து என்ன பிளான் வச்சிருக்குன்னு தெரியல அந்த எருமை. எல்லாத்தையும் அந்த அர்ஜுன் கிட்ட சொன்னதும் இல்லாம என்னையும் மாட்டி விட பாக்குறா. அவளால என் வாழ்க்கை போயிரும் போல. அடுத்து என்ன பிளான் வச்சிருக்கான்னு போய் கேட்டுட்டு வருவோம். நீ பண்ணது என்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்குன்னு பாத்தியா? எல்லாம் நீ பண்ண வேண. அதை நானும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் பேச மாட்ட? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் இவ்வளவு வேலையும் பண்ணேன். இப்ப என்னமோ தப்பு என்னோடது மட்டும்தாங்கிற மாதிரி பேசுற. இப்பவும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு போராட்டமும். அதை புரிஞ்சுக்காம நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. நல்லா காப்பாத்தினடி என் வாழ்க்கைய. அந்த அர்ஜுன் கிட்ட எல்லா உண்மையும் கக்கிட்டு இப்ப என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. உன்னை யார் எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்ல சொன்னது? அக்கா, நான் அவனை தாஸ்ன்னு நினைச்சிட்டு தான் எல்லாத்தையும் சொன்னேன். அந்த தாஸுக்கு நாம எவ்வளவு கெத்தானவங்க நிரூபிக்கிறதுக்காகத்தான் நான் இது எல்லாத்தையும் சொன்னேன். ஆனா அது அர்ஜுன் எனக்கு எப்படி தெரியும்? பொடி பைத்தியக்காரி. யாரா இருந்தாலும் 3வது மனுஷங்க கிட்ட அவங்கள பத்தின சீக்ரெட்டை சொல்லவே கூடாது.
அதை அவங்களுக்கு சாதகமா எடுத்துக்கிட்டு நம்மளையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த சென்ஸ் கூடவா உனக்கு இல்லை? இப்போ என்ன, நடந்தது நடந்து போச்சு. உனக்கு என்னம்மா, என் வாழ்க்கை தானே போக போகுது. அடுத்த அந்த அர்ஜுன் நீ பேசின எல்லாத்தையும் போலீஸ்கிட்டையும் எங்க வீட்டில் இருக்கவங்க கிட்டையும் காட்ட போறான். கண்டிப்பா என் புருஷன் வீட்டை விட்டு துரத்திடுவாரு. அப்புறம் நான் ஜெயிலுக்கு போய் களி சாப்பிட வேண்டியதுதான். இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடும். கஷ்டம் புறாவும் எனக்கு மட்டும்தானே, அதனால நீ கூலா தான் பேசுவ. அக்கா, இந்த ரெக்கார்டை எல்லாத்தையும் காமிச்சா நானும் தான் ஜெயிலுக்கு போவேன். அப்புறம் என்னமோ உனக்கு மட்டும்தான் பிரச்சனைங்கிற மாதிரி பேசுற. இப்போ நம்ம 2 பேர் சண்டை போடுறது வேஸ்ட்டு. நம்ம 2 பேர் சேர்ந்து தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும். அதை விட்டுட்டு இப்போ தேவையில்லாம என்கிட்ட கத்திட்டு இருக்க நீ. நீ கவலைப்படாத. அந்த கௌரி நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் அந்த அர்ஜுனால நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அவன் கௌரியை காணுங்கிற பதட்டத்தில் இருப்பான். அதனால கண்டிப்பாக அவன் எங்கே இருக்கான்னு அவனால் கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பதட்டமாக இருக்கிற இந்த நேரத்தில் கண்டிப்பாக அவங்களால தெளிவாக யோசிக்க முடியாது. அதனால ஸ்டோர் ரூமில், அதுவும் அவன் வீட்டில் தான் கௌரி இருக்கிறாங்கிறத கண்டிப்பாக அவனால் கண்டுபிடிக்க முடியாது. அது தெரியாமல் அவன் வெளியில் நாய் மாதிரி லோன்னு அலைஞ்சிட்டு இருப்பான் கௌரியை தேடி. அவனுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே கௌரியை கண்டுபிடிக்க முடியலனா நீ எவிடன்ஸை என்கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் கௌரி எங்கே இருக்கான்னு நான் சொல்லுவேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக கொடுப்பான். நீ பயப்படாமல் வீட்டுக்கு போ. அங்கே ஸ்டோர் ரூமில் யாரும் போகாதபடி நீ தான் பார்த்துக்கணும். நான் அவங்கள இங்கே டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அவங்க வெளியில் தேடணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய வீட்டில் தேடணும்னு யோசிக்கவே மாட்டாங்க. சரியா? அதனால் வீட்டுக்கு போ. போய் ஸ்டோர் ரூம் பக்கம் யாரையும் விடாத. அப்படி யாராச்சும் உள்ளே போகணுன்னு சொன்னால் சாவியை காணணும்னு சொல்லிடு. ம், சரி. எப்படியோ நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தால் போதும். கண்டிப்பாக வந்துடலாம். நீ போ. இந்த அருணா இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை காப்பாற்றுவேன். ம், சரி. சத்யா, இப்ப என்ன செய்ய? நீ தானே சொன்ன நைட்டுக்குள்ள நம்ம கௌரி நமக்கு கிடைச்சிருவான்னு. அந்த அருணா எந்த பிளானும் இல்லாம நம்ம கிட்ட சவால் விட மாட்டா. அவளுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும், நம்மளால கண்டுபிடிக்க முடியாத இடத்துலதான் அவ ஒளிச்சு வச்சிருக்கா. அதனாலதான் அவ இவ்வளவு வீரப்ப சவால் விட்டுருக்கா. ஆமா அர்ஜுன், சரி வா, நம்ம அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டு நம்ம கௌரியை கூட்டிட்டு வருவோம். இதுக்கு மேல லேட் பண்ணோம்னா அந்த ராட்சசி அவளையும் ஏதாச்சும் பண்ணிடுவா. ஆமா, அதை நினைச்சது எனக்கு பயமா இருக்கு. இப்பவே அவளை என்ன பண்ணானே தெரியல. வா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. ம், சரிடா, வா போவோம். என்ன அப்பு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எதா இருந்தாலும் நான் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். சித்தப்பா, என்ன அஞ்சலி? சித்தப்பா வெளியில இருந்து வரும்போது உனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? அது இல்லை சித்தப்பா. அப்புறம் என்னம்மா? நானும் அப்பவும் காலையில பழைய திங்ஸ் எல்லாம் ஒரு ரூம்ல போடுவோம்ல, அங்க நின்னுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். சரி. விளையாடும்போது அந்த ரூம்ல சவுண்ட் வந்துச்சு. அப்புறம் நாங்க இப்பவும் அந்த பக்கமா தான் விளையாண்டுட்டு இருந்தோமா, இப்பவும் அதே சவுண்ட் தான் வந்துச்சு. காலையில தனாச்சித்தி கிட்ட சொன்னோம், ஆனா அவங்க எதுவும் கண்டுக்கல. அப்புறம் இது யார்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொன்னாங்க. இப்பவும் சவுண்ட் வந்துச்சு, எங்களுக்கு பயமாயிருச்சு. உங்களை பார்த்தோம், அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தோம். ஆனா சித்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஆமா சித்தப்பா, நாங்க சொன்னோன்னே நீங்க அவங்க கிட்ட சொல்லிடாதீங்க. ம், சரி. எதுக்கு தனானி இப்படி சொல்லியிருப்பாங்க? அந்த ரூமுக்குள்ள இருந்து சத்தம் வந்ததுன்னு யார்கிட்டயும் ஏன் சொல்லக்கூடாது? ஒருவேளை. சரி, நானும் அர்ஜுன் சித்தப்பாவும் வெளியில போறோம். வந்து என்னன்னு பாக்குறோம். நீங்க வீட்டுக்குள்ள போங்க. இல்ல சத்யா, என்னடா? அந்த ரூமுக்குள்ள இருந்து சத்தம் வந்தத யார்கிட்டயும் ஏன் தனானி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? ஒருவேளை கௌரி இங்கதான் இருப்பாளோ? ஏய் ஆமாடா, இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்மள டைவர்ட் பண்ணி வெளியில பூரா தேட விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அர்ஜுன், இருக்கலாம். வா சீக்கிரம் போவோம். அந்த பிள்ளைங்க வேற ஏதோ சவுண்ட் வருதுன்னு சொல்றாங்க. வா என்னன்னு போய் பார்ப்போம். ம், ஆமாடா, வா போவோம்.